எக்ஸசைஸ் 2.1ல் ஃபோர்த் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசி அப்படின்ற 3 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்குது ஆர் டிவைடட் பை 13. அந்த 3 நம்பரை 13ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர்ஸ் என்ன கிடைக்கும் 9, 7, 10. அப்போ இந்த 3 நம்பரை ஆட் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியும் 13ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு ஏபிசின்ற 3 பாசிட்டிவ் கொடுத்துருக்குறாங்க. கிவன் எழுதிக்கோங்க. கிவன் எழுதிட்டு இதில் ரிமைண்டர்லாம் 9, 7, 10, டிவைசர் வந்து 13. லெம்மாப்படி A is equal to BQ plus Rல ரிமைண்டர் 9, 7, 10, டிவைசர் வந்து 13 தான் எல்லாத்துக்கும். ஸோ 3 நம்பர் எழுதியாச்சு. அவங்க கொடுத்துருக்கு. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? A ப்ளஸ் பி ப்ளஸ் சி A is divisible by 13ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம A ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா 13Q1, 13Q2, 13Q3 இது மூணுலேயுமே 13 இருக்குது. காமனாக வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இண்டீஜர்ஸ் 9, 7, 10 இதை ஆட் பண்ணும்போது 26 வரும். இது 13 டேபிளில் வரும். 26 நமக்கு 13 டேபிளில் வரும். ஸோ 26லேருந்து ஒரு 13 வெளியில் எடுக்கலாம். அப்போ Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3 26லேருந்து 13 2 டைம்ஸ். ஸோ 2. இப்போ ஒரு 13 இன்டூ அப்படின்னு வந்துட்டு ப்ளஸ் ரிமைண்டர் வந்து நமக்கு 0ன்னு கிடச்சிச்சு. ஸோ அப்போனா இது கண்டிப்பாக எதால் டிவைட் ஆகும்? 13ஆல் டிவைட் ஆகும். கண்டிப்பாக A ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 13. Therefore, it is divisible by 13. Thank you.